டு எஸ்எஸ் இன்ஃபோபின்னர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், யாருக்கெல்லாம் அனுப்பலாம், எது எது சேஃபு எது எது அன்சேஃப்னு சொல்ல போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இல்லை எங்கேயாச்சும் வாங்குறீங்க, ஓகே, இல்லை எங்கே தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க, ஓகே, நீங்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புவீங்க. ஓகேங்களா, ஸோ இது அப்போல்லாம் அனுப்பக்கூடாது. ஸோ எப்படியெல்லாம் அனுப்பலாம், ஓகேங்களா, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டா பேஸ் வெளியே வாங்குறீங்களோ இல்லை எங்கேருந்து எடுக்கிறீங்களோ ஓல்டு டேட்டா பேஸ் வாங்குறப்போ 3 டைப்பாக பிரிக்கணும். ப்ராட் டேட்டா பேஸ், ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ் டேட்டா பேஸ், நிச்சய ஆடியன்ஸ் டேட்டா பேஸ், இந்த 3 டைப்பாக தான் பிரிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராட் டேட்டா பேஸ் அப்படின்னா பப்ளிக் டேட்டா பேஸ். அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் எங்கேயோ ஏதோ டேட்டா பேஸ், ஓட்டர் டேட்டா பேஸு இல்லைன்னா ஆதார் கார்டு டேட்டா பேஸ், இது மாதிரி பப்ளிக்கான ஒரு டேட்டா பேஸை வாங்குவீங்க. ஓகேங்களா, வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன, உங்கள் பிஸ்னஸ் வைஸ் ஓரியன்ட். இல்லை நீங்கள் பிரிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் ரியல் எஸ்டேட் ஓரியன்டாக மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஏரியா. ஓகேங்களா, ஸோ அதனால நான் அந்த ரியல் எஸ்டேட் சொன்னேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் டேட்டா ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஏரியானால இதை பற்றி பேசுகிறேன். ஓகே, இது வந்து பப்ளிக் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி டேட்டா பேஸ் எடுத்து நீங்கள் அனுப்புகிறப்போ உங்கள் நம்பர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது தேவையில்லையா, அவங்க அதுக்கு ஒர்த்தா, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அவங்க அதை வாங்குறதுக்கு ஒர்த்தா, அதெல்லாம் வந்து பப்ளிக் டேட்டா பேஸில் தெரியாது. நீங்கள் ஒரு 100-200 பேருக்கு மெசேஜ் அனுப்புவீங்க, அதில் 1-2 தான் தேரும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் உங்கள் நம்பரை நீங்கள் தேவையெல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்கன்னு பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால் ரியல் எஸ்டேட்டு, இன்சூரன்ஸு, லோன்ஸு, ஸோ இது மாதிரி நான் சொன்னேன்ல, இது மாதிரி பிளாட்ஃபார்மில் உள்ள ஆளுங்களுக்கு இந்த பப்ளிக் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் டேட்டா பேஸ். டார்கெட் ஆடியன்ஸ்னால் கரெக்டாக அந்த டேட்டா பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட்டை பற்றி ஆல்ரெடி அவங்க வீடு எங்கேயாச்சும் கேட்டிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி டேட்டா பேஸ் எதுவும் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்போ எந்த இஷ்யூஸும் வராது. ஓகே, ஸோ இதனால் நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் வீடு கேட்டவங்க, வாங்குறவங்க, இல்லைனா புரோக்கர்ஸு, ஸோ இது மாதிரி டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறப்போ ஒரு இஷ்யூஸும் வராது. ஓகேங்களா, ஸோ நோ ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் கரெக்டான கண்டென்ட்டையும் கரெக்டான விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்காக சென்னையில் உள்ள டேட்டா பேஸை எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ரியல் எஸ்டேட் டேட்டா பேஸுக்கு அனுப்பணும்னா வாங்க சான்ஸ் இருக்குது, பட் பார்த்து அனுப்புங்க. ஓகே, பட் கரெக்டான டேட்டா பேஸை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிஸ்க் இருக்காது. நிச்சய ஆடியன்ஸ் டேட்டா பேஸ். நிச்சய ஆடியன்ஸ் டேட்டா பேஸ் என்னன்னா ஓரளவு ரெலவெண்ட்டாக வருவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்டர், அவங்க வந்து வீடு வாங்குவாங்க, சான்ஸ் இருக்குது. ஓகே, இன்வெஸ்டர் டேட்டா பேஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் ஓரியன்டாக, ஓகே, இன்வெஸ்டர் தானே, அவங்களுக்கு ஓரியன்டாக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஓரியன்டாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி லக்ஸரி, ஓகேங்களா, லக்ஸரி ஆளுங்க, ஓகேங்களா, கொஞ்சம் பணக்காரவங்க, ஓகே, இது மாதிரி டேட்டா பேஸ் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு நீங்கள் அது மாதிரி ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி கரெக்டான அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஓகே, ஓரளவு இது லோ ரிஸ்க் தான் எல்லாம் கொஞ்சம், பட்டு ஹை ரிஸ்க் இருக்குது. லோ ரிஸ்க்குங்க ஏன் சொல்லணும்னா இவங்களாம் அதுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பணம் இருக்க ஆளுங்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அடுத்த பிஸ்னஸ் மேன். ஸோ இந்த பிஸ்னஸ் மேன் அவங்க டேட்டா பேஸ் கிடைச்சிச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி பிஸ்னஸ், லோ குவாலிட்டி பிஸ்னஸ் இதெல்லாம் பிரித்து விட்டு கரெக்டாக அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த இஷ்யூ வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பிடிக்கும்னு தேவையில்லை, கரெக்டான டேட்டா பேஸை எடுத்துகிட்டு கரெக்டான ஆடியன்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது. ஓகே, ஸோ எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது எங்கன்னா ஒரு டேட்டா பேஸை வெளியேருந்து வாங்குவீங்க, சும்மா அப்படியே தூக்கி அனுப்புறீங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ராங். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் கரெக்டான டேட்டா பேஸை வாங்கிட்டோ இல்லை கிரியேட் பண்ணிட்டோ அவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க, கரெக்டான கொஞ்சம் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.